ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சந்தியா ராகு சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம மகாலிங்கமும் எங்களால் புவனேஸ்வரி டீமும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இங்கே பாருங்கள், இப்போது திடீர்னு இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டீங்க. ரகுராம அசிங்கப்படுத்தணுங்கிறது தானே நம்ம நோக்கமே. அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துனீங்கன்னு சொன்னால் எப்படி இந்த ரகுராம நம்ம தலைக்குனிய வைக்கிறது அப்படின்னு புவனேஸ்வரி வந்து செம டென்ஷன்ல கத்திட்டு இருக்காங்க. அப்போ மகாலிங்கமும் இங்க பாருங்க, ஒன்றும் இல்லாத வெறும் பையலுக்கு நான் எப்படி கட்டி கொடுக்கறது, முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதீங்க, சுய புத்திங்கிறதே உங்களுக்கு கிடையாதா? இங்க பாருங்க, எப்படியோ சட்டு போட்டுன்னு சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அடுத்த நொடியே பத்மா போய் ரகுராம் கிட்ட வந்து எவ்வளவு கேட்டிருந்தாலும் ரகுராம் தன்னோட தங்கச்சிக்காக அள்ளி கொடுத்துருப்பாரு. இதை கூட நீங்க யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னதும் உடனே மகாலிங்கத்துக்கு அப்போதான் புத்தி பொடிப்படுது. ஐயோ ஆமால, இப்படி ஒரு திட்டம் இருக்குல்ல, நான் தாங்க அவசரப்பட்டுட்டேன், யோசிக்காம முடிவெடுத்துட்டேன். இப்போ என் பொண்ணு வேற வந்து என்ன ரொம்ப அசிங்கப்படுத்த போறா அப்படின்னு மகாலிங்கம் செம டென்ஷன்ல கத்திட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியா, ரகுராம் வீட்டு எல்லாரும் காலையாச்சும் விழுந்து இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்க வைக்கிறீங்க. கடைசியில ரகுராம் கொடுத்த வாக்க கை கழுகுற அளவுக்கு விட்டுட்டு வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம சாரு கையில தான் முடிவு இருக்கு அப்படின்னதும் என்னங்க சொல்றீங்க? இங்க பாருங்க, சாருக்கு தான் நடந்த விஷயங்கள் எதுவும் தெரியாது இல்லையா, அதனால சாரு போய் எப்படியாச்சும் கெஞ்சி கூத்தாடணும். சீனு மேல தான் வச்சிருக்கிறது உண்மையான காதலன்னு நிரூபிச்சு எப்படியாச்சும் ரகுராமே இறங்கி வந்து நான் உனக்கு சீனுவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம சாருவோட நடிப்பு இருக்கணும் அப்படின்னதும் சரிங்க, எப்படியோ எனக்கு இப்போதான் நல்லா புத்தி வந்திருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு மகாலிங்கமும் செம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. எங்க பார்த்தோம்னா நம்ம சாரு வந்துடுறாங்க. சாரு வரல, இந்த பக்கம் நம்ம ரகுராம் வீட்டு தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஒன்று கூடி நின்றுட்டு இருக்காங்க. சரிங்க, எல்லாரும் இருக்கீங்க, இருங்க, நான் எல்லாருக்கும் போய் காஃபி போட்டுட்டு வரேன் அப்படின்னு ஜானகி சொன்னது உடனே ரகுராம் வந்து இல்லை ஜானகி, இன்னைக்கு நீ காஃபி போட வேணாம், நம்ம மாயா தான் போடணும் அப்படின்னதும் பெரியப்பா நானா ஆமாம் நீ நல்லா போடுவ மாயா, இங்கே போட்டுட்டு வா அப்படின்னதும் மாயா வந்து எல்லாருக்குமே காஃபி போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ சீனுவுக்கு நிறுத்துறாங்க. சீனு வாங்காமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. உடனே ரகுராம் வந்து சீனு நீ காஃபி எடுத்துக்கோ அப்படின்னதும் உடனே சீனு வந்து காஃபி எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாருமே குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதும் பெரியப்பா எப்படி இருக்கு அப்படின்னு மாயாவும் கேட்குறாங்க. மாயா உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ரகுராம சொன்னதும் மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் காஃபி நல்லா இருக்கு, ஜானகி போடுற அளவுக்கு இல்லை அப்படின்னதும் ஜானகி வந்து வைக்கப்படுறாங்க. பெரியப்பா என்னதான் இருந்தாலும் பெரியம்மாவை விட்டு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு மாயா வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட் ஆகுது. சாரு வந்து நேராக ஊர்லேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்ததும் அப்பா என்ன காரியப்பா பண்ணி வச்சுருக்கீங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியா, எனக்கு சீனு கிடைச்சே ஆகணும். இங்கே பாருங்கப்பா, நான் அந்த மாயாவை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை இப்படி போய் மிஸ் பண்ணிட்டீங்களேப்பா, உங்களை பார்க்கவே எனக்கு அறிவறுப்பாக இருக்கு அப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசி கத்திட்டு இருக்காங்க. இது கேட்ட மகாலிங்கம் சாருவை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் முடியல, என்னை மன்னிச்சிடுமா சாரு, எனக்கு வெறும் வழி தெரியலம்மா, இப்போதான் எனக்கு புரியுது நான் அவசரப்பட்டுட்டேன்னு, இப்போ நான் என்னம்மா பண்ணுறது, நீங்கள் ஒன்றுமே பண்ணி கிளிக்க தேவையில்லைப்பா, நீங்கள் பண்ண வரைக்கும் போதும், தயவு பண்ணி இனி என் வாழ்க்கையில் நீங்கள் தலையிட்டுறாதீங்க. எப்படி சீனுவை கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும், ரகுராமே அவர் வாயால் சீனுவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எந்த பஞ்சாயத்து இடத்துல இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னாரோ அவர் வாயாலேயே நான் சொல்ல வச்சு காட்டுறேன் அப்படின்னு செம்ம டென்ஷனாக கத்திட்டு கிளம்பினதும் உடனே மகாலிங்கமும் சாருவோட அம்மாவும் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. போகாதம்மா, எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம், இல்லைப்பா இன்னைக்கு எனக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னுட்டு சாரு வந்து போய் கதவை தட்டுறாங்க. அங்கே பார்த்தோம்னா ஜானகி வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க. சாரு நிற்கிறாங்க. ஒட்டுமொத்த பேரும் வந்துடுறாங்க. ஏமா, அதான் உன் அப்பங்கிட்ட எல்லாம் சொல்லி அனுப்பியாச்சு, அதான் உனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த டைம் நீ எங்க வீட்டுக்கு வந்தா பாக்குறவங்க என்னத்த நினைப்பாங்க, ஆமா இப்ப நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு ரமணி பாட்டி கேக்குறாங்க. பாட்டி, இங்க நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது, ஏன்னா நான் ஊருக்கு போயிட்டு பாட்டி, நான் சொல்றதெல்லாம் நம்புங்க பாட்டி, ஏதோ அப்பா புத்தி இல்லாம அப்படி பண்ணிட்டாரு, அப்பா பண்ண தப்புக்காக நான் உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னதும் இங்க பாருச்சாரு, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லாமே முடிச்சு போச்சு. இங்க பாரு, நீ யாரோ நாங்க யாரோ, ஒழுங்கா நீ இந்த வீட்டை விட்டு போனா உனக்கு நல்லது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னதும் இங்க பாருங்க
பெரியப்பா, நான் சீனு மேல உயிரே வச்சிருக்கேன். சீனுவும் மாயாவும் ஓடி போயிட்டாங்கன்னு தெரிஞ்சேன். அடுத்த நொடியே நான் உயிரை விட போனேன். ஆனா கடவுள் என்ன மறுபடியும் உயிரை வர வச்சுட்டாரு. காரணம் நான் தான் சீனுவை கல்யாணம் பண்ணணும்னு விதி இருக்கு. என்னால சீனுவை பிரிஞ்சு வாழவே முடியாது. தயவு செய்து என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க. என் அப்பா பக்கமே நான் இனி போக மாட்டேன். என்னையாச்சும் மன்னிச்சு ஏத்துக்கோங்க அப்படின்னு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க ஜானகி. இங்க பாரு, இங்க யாரையும் ஏத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒழுங்கா கதவை பூட்டிட்டு உள்ளவா அப்படின்னதும் உடனே சாரு வந்து, இங்க பாருங்க, நீங்க என்ன மட்டும் மன்னிச்சு ஏத்துக்கலன்னா எந்த இடத்துல வச்சு பஞ்சாயத்தில் தீர்ப்பு கொடுத்தீங்களோ அதே பஞ்சாயத்து மரத்துக்கு கீழே நான் இருப்பேன். எனக்கான ஒரு முடிவு கிடைச்சே ஆகணும். எனக்கு சீனு வேணும் அப்படின்னு கத்தினதும் ஜானகியும் ரகுராம் பேச்சு கேட்டு கதவை வந்து சாத்திடுறாங்க. இங்க பார்த்தோம்னா சாரு வந்து நேரா அடிக்கிற மழையில நேரா அந்த பஞ்சாயத்து மரத்தடியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மழை வேற பயங்கரமா கொட்டிட்டு இருக்கு. அப்ப அங்க வார போறவங்க எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. என்ன அது மகாலிங்க பொண்ணாச்சு, இந்த பொண்ணு என்ன மரத்தடியில வந்துட்டு இருக்கா அப்படின்னுட்டு, ஏமா என்னம்மா இது மழை இந்த மாதிரி கொட்டிட்டு இருக்கு, நீ என்னன்னா இப்படி நினைச்சு இருக்கு, என்ன ஆச்சுமா, இது பிரச்சனையா அப்படின்னதும், ஆமா பிரச்சனை, என் வாழ்க்கையை கேள்விக்குறியில நின்றுட்டு இருக்கு, எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். என்னம்மா சொல்ற? ஆமாங்கய்யா, நான் இப்போ பிராது கொடுக்குறேன். ரகுராமையா என் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிருக்காரு. அதே மாதிரி என் அப்பாவும் என் கல்யாணம் நடக்காதுன்னு பத்திரிக்கையை கிழிச்சு போட்டிருக்காரு. ஆளுக்காளு ஒவ்வொரு வேலையை பார்த்திருக்காங்க. ஆனா என் மனசை யாரும் பொறிச்சுக்க இல்லை. ஏன்னா நான் சீனு மேல உயிரையே வச்சிருக்கேன். அவனை நான் காதலிக்கிறேங்கய்யா. எனக்கு சீனு வந்தே ஆகணும். எனக்கு சீனு வேணும். நான் அவனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து சாரு பயங்கரமா பிடிவாதம் பிடிப்பாங்க. வாங்க வெயிட்